தொல்பொருள் ஆராய்ச்சி அவங்க தேடுற டைமில் தான் இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. எவ்வளோ சின்ன ஒரு ஓடையாக இருக்குன்னு பாருங்கள். இது உள்ளுக்கால கீழே தான் இறங்கி போகணும். ட்ராகன் பாருங்கள், என்னது ஹலோ கைஸ், வணக்கம். நான் உங்கள் ஷெரோஸ். இன்றைக்கி வந்து ஸ்ரீலங்காவோடைய எல்லையில் தான் நம்ம இருக்கிறோம். ஸோ லாஸ்ட் வந்து நம்மளுடைய அந்த பைக்கில் வந்து நிறைய ட்ராவல் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டைமில் கூட எல்லையில் நிறைய இடங்கள் வந்து நம்ம போயிருந்தோம். ஸோ இப்போ நம்ம பேசுகிறது கூட உங்களுக்கு கிளியராக விளங்குதான்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து நெச்சுரலான இந்த பேர்ட்ஸோடைய சவுண்ட்ஸ் வந்து கேட்குது. ஸோ இங்கே காட்டுங்க கொஞ்சம் ப்ரோ. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குங்க. எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்ததே நல்லா டிலே ஆகிடுச்சு. கத்திரகமையிலேருந்து வரக்குள்ள எப்படியும் 12 ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த பிளேஸில் இங்கே ஒரு ரூம் எடுத்து ஹோட்டல் ஒன்றில் சாப்பிட்டு இந்த ரூமில் தான் ஸ்டே பண்ணோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து நம்ம எங்கே போகிறோம்னா, இங்கேருந்து ஒரு ஐ திங்க் ஒரு 500 மீட்டர்ஸுமே கிடையாது, இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய நில்திய போக்குன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்டர் கிரவுண்டில் வந்து டனல்லாம் பண்ணி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ போக கன்டினியூ பண்ணுறேன். அங்கே போயிட்டு கைடு எடுக்கணுமா என்ன மாதிரி விஷயம் தெரியல. பட் நீங்கள் வந்து எல்லைக்கு வாரீங்கன்னு சொன்னால் இந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு போகலாமா அந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்க்கலாம். ஸோ வாங்க அப்படியே போகும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து நெல்திய போக்குன்னு சொல்லக்கூடிய அந்த அண்டர் வாட்டர் டனலுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். ஸோ இதில் ஆரம்பத்தில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு நம்ம அந்த நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் அந்த வார என்ட்ரன்ஸ் வழியாக. அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம கொஞ்சம் உள்ளுக்கானத்தோடையே ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் மாதிரி உள்ளுக்கு ரைட் பண்ண வேண்டியிருக்கும். ரோடு எல்லாமே சட்டப்படி பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அது உள்ளுக்கால வந்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து கவுண்டர் மாதிரி இருக்கும், அதில் வந்து டிக்கெட் எடுக்கிறதுக்கு. ஸோ லோக்கல்ஸுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 1500 rupees per பர்சனுக்கு எடுக்கிறாங்க. நாங்கள் 2 பர்சனால் 3000 கொடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ கைடு ஒன்று கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள், முன்னுக்கு வந்து நம்மளோட கைடு ஒன்று கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அவரோட கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டார்ச் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இருக்கும். இங்கேருந்து உள்ளுக்கு வந்து 500 மீட்டர்ஸ் 500 மீட்டர்ஸ் வந்து ட்ரெக் பண்ணி உள்ளுக்கால போயிட்டு காட்டிலேருந்து உள்ளுக்கு அண்டர் வாட்டரில் வந்து 800 மீட்டர் வந்து நம்ம உள்ளுக்கு போகிற மாதிரி இருக்குமா. ஸோ என்ன மாதிரி இருக்குன்னு தெரியல. கண்டிப்பாக நீங்கள் எல்லைக்கு வந்தீங்கன்னு சொன்னால், அதுவும் பொடிய மாதிரி இந்த மாதிரி வந்தீங்க சொன்னால் கண்டிப்பாக இதில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். எப்படி ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம லோக்கல்ஸை பொறுத்த அளவுக்கு ஸ்ரீலங்கன்ஸாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து டீமாக வாரத்தை பொறுத்து இங்கே வந்து ப்ரைஸஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 15 பேர் இங்கே வாரீங்கன்னு சொன்னால் டீமாக உங்களுக்கு வந்து பெர் பர்சனுக்கு வந்து 800 rupees 800 வந்து எல்கேஆரில் சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு 8 பேர் வாரீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 1000 சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு 4லேருந்து 3 பேர் உள்ளுக்கு வாரீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பெர் பர்சனுக்கு 1500 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து 2 பேர் வந்ததுனால நமக்கு வந்து 1500 படி 2 பேருக்குமே 3000 சார்ஜ் பண்ணியிருக்காங்க. கைடு எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க ஃப்ரீயாக. ஸோ இந்த மாதிரி தான் இப்போ காட்டுள்ளுக்கால நம்ம 500 மீட்டர் வந்து ட்ரெக் பண்ணி போகணும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக வளர்ச்சி எப்படி இருக்குன்னு. நிறைய வந்து லோக்கல்ஸை காணக்கூடிய மாதிரி இல்லை, டூரிஸ்ட் தான் அதிகமாக இருக்கிறாங்க. பிகாஸ் இது வீக்கெண்டுன்னு சொல்கிறதால லோக்கல்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. பட் நீங்கள் வந்து ஸ்ரீலங்காவில் இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரை ஃபீல் பண்ணணும், ஒரு அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டனலில் வந்து நீங்கள் போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் இது வந்து பர்ஃபெக்ட் பிளேஸ். பார்ப்போம் என்ன மாதிரி தெரியல. இன்றைக்கி தான் நான் கூட ஃபர்ஸ்ட்டுக்கு போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நான் எல்லைக்கு வந்த டைம்லேயும் போகலை. ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் முழுக்க போயிட்டு. இந்த குகையோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த குகை வந்து இப்போ கிட்டத்தில், அதாவது இப்போ ரீசெண்டாக தான் வந்து இந்த குகையை வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்குது. அதாவது உள்ளுக்கு வந்து தேடி தொல்பொருள் ஆராய்ச்சி அவங்க தேடுற டைமில் தான் இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. பட் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் 500 வருடங்களுக்கு முன்னது வந்து உருவாக்கப்பட்டிருக்குது. அதாவது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஸ்ரீலங்காவில் வந்து சீத்தையை கடத்திட்டு வந்த ராவணனுடைய ஒரு மர்ம குகைன்னு தான் சொல்கிறாங்க இந்த குகை. ஸோ இந்த குகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு இருக்கிற தண்ணி எல்லாமே நீல கலரில் ஒரு மாதிரியான தண்ணியாக இருக்கும். அதாவது நம்ம சேனலில் வந்து நீங்கள் கண்டினியூஸாக வீடியோ பார்த்துட்டீங்கன்னு சொன்னால், நம்ம பாகிஸ்தான் போன டைமில் பாகிஸ்தானில் வந்து சீஷா லேக்குன்னு சொல்லி ஒரு லேக்கு போயிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த லேக்கில் இருந்த மாதிரியான ஒரு வாட்டர் தான் இங்கே இருக்குமா. ஸோ பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு தெரியல. உள்ளுக்கு போன பொறுத்து தான் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம்.
இங்கே வந்து இப்போ நீங்கள் இந்தியாவிலேருந்து வாரீங்கன்னு சொன்னாலுமே கூட இப்போ இங்கே வந்து டூரிஸ்ட்டாக தான் கணக்கு எடுக்கப்படும் இல்லையா. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்னவங்கள இருந்தேன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 1500 எடுப்பாங்களாம். அதே இது பெரியவங்கள இருந்தால் per பர்சனுக்கு வந்து 3000 எடுக்கிறாங்க. ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இதுக்கு வந்து தமிழ் ட்ரெக்கர் அண்ணாவும் ரீசெண்டாக வந்திருந்தார். ரீசெண்டாக இல்லை, ஒரு 1 இயர் முன்னாடின்னு நினைக்கிறேன் வந்திருந்தார். ஸோ அப்பைக்கும் இப்பைக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் போகும்போதே நல்ல ஒரு அட்வான்ச்சர் ஃபீலாக இருக்குது. ஸோ ஒரு சின்ன ஒரு இதில் வந்து ரிஸ்க் இல்லை, அட்வான்ச்சர் ஒரு ஃபீல் ஒன்று எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் இது பெஸ்ட்டாக இருக்கும்னு என்னை பொறுத்தளவுக்கு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம், உள்ளுக்கெல்லாம் போயிட்டு பார்த்த போகிறது தான் இருக்குது. என்ன ப்ரோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து இப்போ 500 மீட்டர்ஸ் வந்து மேலே காட்டில் இருந்து அங்கே என்ட்ரன்ஸ்லேருந்து ட்ரெக் பண்ணி வந்தாச்சு. ஸோ இதுதான் நம்மளுடைய கைடு அண்ணா. ஸோ இப்போ வந்து நமக்கு டோர்ச் எல்லாம் தருவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு சின்ன ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி குகையில் இருக்குது. உண்மைக்குமே போகிறது எனக்கு இந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும்னு தெரியல. இங்கே பாருங்கள், உள்ளுக்கு வந்து 800 மீட்டர் மாதிரி போகணுமாம். யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும்னு. வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போது பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி. இங்கே பாருங்கள், இந்த அகலமே பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன ஒரு அகலம் தான், தனி காடு வேறு எதுவுமே இல்லை. ஜஸ்ட் இதில் இருந்தால் உள்ளுக்கு போனால் அப்படியே பெரிய ஒரு அளவிலான ஒரு இது கொண்டு வரும். பார்ப்போம், லைவ் எக்ஸ்பீரியன்ஸ். கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது, இருந்தாலும் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ காய்ஸ், நம்ம சேனலுக்கு இப்போ தான் முழுசாக வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உள்ளுக்கு போவோம். இப்போ உள்ளுக்கு இறங்கும் போது இந்த மாதிரி ஒரு டோர்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த டோர்ச் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம உள்ளுக்கு போகும்போது ஃபுல்லாகவே இருட்டாக தான் இருக்கும். ஒரு குகை உள்ளுக்கு தண்ணி கீழே இறங்கி போகிறோம். ஸோ அப்போ வந்து இதை வந்து டோர்ச் ஆன் பண்ணிக்கிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம். ஸோ லெட்ஸ் கோ ஸ்டார்ட். අල්ලන්නකො මේ දෙපැත්තෙන් අල්ලන්න උදේ මේක ඉනි මම මේ හෙල්ලුණාට බය වෙන්න එපා හොඳේ හරි எல்லாத்தையும் உங்களுக்கு போவோம். எவ்வளோ சின்ன ஒரு ஓடையாக இருக்குன்னு பாருங்கள். இது உள்ளுக்கால கீழே தான் இறங்கி போகணும். நான் சொல்கிறேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு போனால் தான் பின்னுக்கால நல்ல ஒரு வியூவை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமா. මඩිය රොප් එක අල්ලන්න නැතුව මේ පැත්ත නිකන් දෙපැත්ත නිකන් අත් යන්නේ. ඔයාලා ට්‍රේනින් දේ ටෝච් එක පාස් කරලා හදාගන්න. கேமரா பார்த்து சேஃபாக எடுத்துகிட்டு வரட்டாமல் சொல்கிறாரு. මෙන්න එනවා මීටර් 10ක් විතර මෙන්න මේ විදිහට යන්න ඕනේ. උඩත් බලන්න බිමත් බලන්න නැත්නම් ඔළුව වදිනවා. சரி, இங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 10 மீட்டருக்கு வந்து அப்படியே குனிஞ்சிக்கிட்டு போகணுமா. මේ මෙන්න උඩත් බලන්න අනිවාර්යයෙන්ම නැත්නම් ඔළුව වදිනවා. இப்படி போகுதுன்னு பாருங்க. கொஞ்சம் கொளுத்தவங்க வந்தால் முடிஞ்சு சோழி. ஃபுல்லாகவே டூரிஸ்டாக தான் இருக்கிறாங்க. I don't like gold to wear on myself. I have gold with diamonds. I don't put them. உள்ளுக்கு இறங்கி நல்லாவே உள்ளுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல இருந்து பாருங்கள், உங்களுக்கு விளங்குதோ இல்லையோ தெரியல, இங்கே டோர்ச் பிடிச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், போகும்போது நான் அப்படியே காட்டுறேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ அந்த இடத்துல இருந்தால் நம்ம ஃபுல்லாகவே ட்ராக் பண்ணி அப்படியே உள்ளுக்கால உள்ளுக்கால வந்திருக்கோம். தவக்கி இதுக்கு மீட்டர்ஸ் දැන් අපි ඇවිල්ලා තියෙන මීටර 200යි. 200යි. හරි. ඊට පස්සේ 600යිනේ. இன்னும் வந்து 600 மீட்டர்ஸ் வந்து உள்ளுக்கு வந்து அகைன் போகணுமா. பாருங்க, அங்கேயும் ஆட்கள் வராங்க. அந்த இந்த டோர்ச் வந்து செட் பண்ணி வச்சிருக்கா. ஏமாண்ணே හරිනේ මල්ලි. ஒன்றுமே விளங்குது இல்லை. அப்படியே அங்கே சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு குழி இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே வந்து போட்லையும் வந்து சின்ன சின்ன இதுவல் போட்டிருக்காங்க. கேர்ஃபுல்லாக போங்க, இந்த இடத்துல எப்படி இருக்குது இந்த மாதிரி. ஒரு மாதிரியாக வாசம் வருது. அப்பா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ட்ராகன். ஓஹோ, ட்ராகனு. அந்த காலத்தில் கீறி வச்ச ட்ராகன் பாருங்கள். இது கேமராக்கு எப்படி விளங்குதுன்னு பாருங்கள். நான் உள்ளுக்கு இதை வச்சு காட்டுறேன். இந்த இடத்துல பாருங்கள் எப்படி இருக்குது. உள்ளுக்கு வந்து அந்த மலையில் வந்து அப்படியே ட்ராகனை வந்து கீறி வச்சுருக்காங்க. புராண காலம். ஓ, நேச்சுரல் காலம். அந்த காலத்தில் ராவண மன்னன் இருந்த டைமில் வந்து கீறி வச்சது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குண்டு. அது வந்து லைட் இல்லாதால விளங்குது இல்லை. அந்த இடத்துல ட்ராகனோட கீறி வச்சு இங்கே பாருங்கள். அந்த ஃபோட்டோவை வந்து நான் கிளியராகவும் போடுறேன். பாக்ஸெட் இல்லை இங்கே
என்னது? Iya. Atau nara nanti ஓ mati. முகத்துமே Nariya gulu. ஓகே ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்க சொன்னால் நரியோட தலையை போட்டி பாருங்க அந்த இடத்துல. நான் அதையும் வந்து ஃபோட்டோ பண்ணி அவங்களுக்கு அட்டாச் பண்ணி விடுறேன். ஸோ போகிற இடங்கள் எல்லாமே இந்த மாதிரி எழுதி அந்த மாதிரி நேச்சுரலாகவே எல்லாமே செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு ஆதாரம். 5000 வருடத்துக்கு முன்னால் வந்து இந்த இடம் வந்து இருந்ததாக குறிப்பிடப்படுது. பாப்பா ஃபோட்டோ எடுத்து நான் காட்டுறேன். இந்த இடத்துல பாருங்கள். இந்த இடத்துல வந்து அப்படியே பார்த்தீங்க சொன்னால் கல்சியம் வந்து ஃபுல்லாகவே அப்படியே படிஞ்ச மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்க சொன்னால் உள்ளுக்கு வந்து ஓரளவு தூரம் ஹாஃபு கிட்ட வந்தாச்சு. ஒரு பாதி தூரம் வந்தாச்சு. பாதி தூரம் வந்த பிறகு பார்த்தீங்க சொன்னால் அந்த இடத்துல வந்து டிராகனும் அதே மாதிரி நரியோடைய தலை வந்து இயற்கையாகவே அந்த இதில் வந்து பதிச்சிருக்காங்க. அந்த காலத்தில் பதிக்கப்பட்டது. ஸோ அதே மாதிரி இங்கேயால பார்த்தீங்க சொன்னால் அந்த கல்சியம் வந்து படிஞ்சிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இங்கே பாருங்கள். ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு இதில் தான் இருக்கும். அப்படியே போமா அப்படியே இந்த இடத்துல வந்து பார்த்து இறக்கெடுப்பான். நல்லாவே அந்த என்ன சொல்கிறது அந்த தண்ணி வந்து அப்படியே படிஞ்சு இந்த ஃபுல்லாகவே சேரு மாதிரி இருக்கு. அதனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இறங்க சொல்கிறாரு. Dami ainit yan. Ini. Oh. கடைசியாக வந்து நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு வந்து ரீச் பண்ணியாச்சு. போங்க நீங்கள். Oke, hari dia mereka video. Balik kami arete yang depan hepate යට වැඩි. Apa dah ini? Ada. Maliya kan pakai bahin deh. சரி. ஓகே ஃபோன் டோர்ச் ஒன்றும் இல்லை தீனி. இப்போ வந்து பார்த்தீங்க சொன்னால் ஃபைனலாக வந்து நம்ம மேலே ஏறி வந்தாச்சு. ஸோ பாருங்கள் என்னோட வந்தவருக்கு வந்து டயர்ட் என்ன பண்ண. ஆனால் இன்னொரு விஷயம் நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து நீங்கள் வாரீங்கன்னு சொன்னால் நல்லாவே ஃபிட்னஸ் உள்ளவங்க மட்டுமே வாங்க. என்ன சொன்னால் உள்ளுக்கு போகும்போது நிறைய அந்த உள்ளுக்கெல்லாம் நல்லாவே கருப்பாக இருந்துச்சு. அதால் ஒழுங்காக வீடியோஸ் எடுக்க கிடைக்கல. பட் உள்ளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லாவே அந்த என்ன சொல்கிறது கீழாலையெல்லாம் போகணும். இந்த மாதிரி நிறைய ஸ்லிப்பரியான ஏரியாஸ் எல்லாம் இருக்குது. ஸோ காய்ஸ் நீங்கள் வாரேன்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன சொல்கிறேன் உங்களுக்கு ஃபிட்னஸ் இருக்குதுன்னு சொன்னால் மட்டுமே இந்த இடத்துக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு நார்மலான ஒரு அட்வென்ச்சர்ஸோட ஒரு இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ காய்ஸ் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாராச்சும் எல்லைக்கு இப்படி வந்து அட்வென்ச்சர் பண்ண நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இட்ஸ் மீ ஷெரோஸ். பை.